உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மும்மினிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 இனிமையான இந்நேரத்து தமிழ் வணக்கங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் சங்கத்தமிழன். நிச்சயமாக இந்த உலகத்தை எல்லைகளால் பிரிக்காத ஒரு இனத்தின் குரல் தான் இது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு மொழியில் பெருமை அல்ல, இது ஒரு நாகரிகத்தோட அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாதும் என்னுடைய ஊரே, யாவரும் என்னுடைய உறவுகளே. இது எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தைகள், யோசித்து பாருங்கள். கணிகன் பூங்குன்றனார் எழுதிய இந்த வரிகள் உலகத்தையே நமது கைக்குள் அடக்குகின்ற அல்லது உலகத்தையே நமது கைக்குள் அன்பால் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரிகளாகத்தான் நாம் இதை பார்த்தோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. நமது வரலாறு என்பது மிகப்பெரிய அளவில் பலராலும் பல இடங்களிலும் பல மொழிகளிலும் பல நாகரிகங்கள் தாண்டி பல தேசங்கள் தாண்டி பல கடல்கள் தாண்டி பல கண்டங்கள் தாண்டி விரிந்து பறந்து சென்றிருக்கிறது என்பது இன்று வரைக்கும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. அது பற்றி தான் நான் இன்றைக்கு தடம் 360 இந்த காணொளி முழுவதும் பேச இருக்கிறோம். நிச்சயமாக தமிழர்கள் நம் பெருமையை நாம் பேசாமல் யார் பேசுவது? பேசுவோம். குறிப்பாக சொல்ல போனால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்தின் மணல்ல ஒரு தமிழன் தன் பெயரை புரித்து விட்டு வந்திருக்கிறார். இன்று அந்த எழுத்துக்கள் மீண்டும் படிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, பேசப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தினுடைய மன்னர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற பள்ளத்தாக்கு அது. அங்கு மட்டுமல்ல, செங்கடல் துறைமுகம் போன்ற பல இடங்கள்ல இப்படியான பல விஷயங்கள் பல கல்வெட்டுக்களாக தமிழ் அல்லது பிராத்மி எழுத்துக்கள்ல அல்லது தமிழி எழுத்துக்கள்ல இன்று வரைக்கும் கிடைக்கப்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த இடங்களில் கண்டெடுக்கப்படுகின்ற பானை ஓடுகள், கல்வெட்டுக்கள், அவற்றில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படி என்பது உண்மையாகவே தமிழனுடைய வீரம் மட்டுமல்ல, தமிழனுடைய பரம்பல். தமிழன் எங்கெல்லாம் சென்றிருக்கிறான், அது எப்படியெல்லாம் சென்றிருக்கிறான், அப்படி என்றால் அவனுக்குள்ள இருக்கின்ற அல்லது அவன் வைத்திருந்த மிக பெரிய ஒரு போக்குவரத்து ஊடகம், ஒரு சாதனம் என்றால் ரைட் சகோதரர்களுக்கு பிறகுதான் விமானமே கண்டுபிடிக்கப்பட்டது. நம்மளுடைய போக்குவரத்தெல்லாம் வான்வழியாக மிக இலகுவாக சில மணி நேரங்களிலே நம்மால் போய் சேர்ந்து விட முடிகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வான்வழி போக்குவரத்து என்பது இல்லை. கடல் மார்க்கம் கடல் வழி போக்குவரத்து. கடல் மார்க்க கடல் வழி போக்குவரத்து என்றால் அந்த கடல் போகின்ற திசை, அந்த போக்குவரத்துக்கு தேவையான பல விஷயங்கள், அங்கு என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள், எப்படி எந்த தீவுகளை போய் சென்றடைய வேண்டும், கூகுள் மேப் கிடையாது இல்லையா? அப்போ யோசித்து பார்க்க வேண்டும். அவனுடைய அந்த அறிவுத்திறன், அறிவு கூர்மை, புத்தி தெளிவு அப்படி என்பது எப்படியெல்லாம் வேலை செய்திருக்கிறது இந்த நீண்ட நெடிய பயணங்களுக்கு அப்படின்னு நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரியான இடங்கள்ல இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாலை வனங்கள்ல மன்னர்கள் புதைக்கப்படுற இடங்கள்ல கூட தமிழன் ஒருவன் தன்னுடைய பெயரை பொறித்து விட்டு வந்திருக்கிறார். அவன் யார் அப்படின்னு சொன்னா கோவன் அப்படின்ற ஒரு பெயர். மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் சிகை கொற்றன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயர். இது ஒரு சாதாரணமான கிறுக்கல் என்று நாம் எடுத்துவிட முடியாது. இது ஒரு அறிவிப்பு. நாங்கள் இங்கே வந்தோம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி அல்லது உறுதிமொழி அல்லது ஒரு சாசனம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் சங்க இலக்கியங்கள் சொல்வது வெறும் கதை என்று இதுவரைக்கும் பலரும் சொல்லி இருக்கலாம். பல பேரும் நீங்கள் பெருமை பேசுகிறீர்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இது கதையல்ல, நிஜம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறைசாற்றி விட்டு சென்றிருக்கிறான் சீகை கொற்றன் என்று சொல்லுகின்ற தமிழன் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக கிரேக்க ரோமானிய வர்த்தக நூல் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரே பருவத்தில் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறது. யோசித்து பாருங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல 100க்கு மேற்பட்ட கப்பல்கள். உண்மையாக எனக்கு ஒரு பாடல் தான் இப்பொழுது ஞாபகம் வருது. ஒரு புரட்சி பாடல் தான், ஈழத்து புரட்சி பாடல் தான். கடாரம் வென்ற சோழன் அவன் கப்பலில் சென்ற கடல் இதுதான், பாரதம் வென்ற புலிப்படையின் படகு சென்றிடும் கடல் இதுதான். அப்ப யோசித்து பாருங்கள், கடாரம் வரைக்கும் வென்ற சோழன் எப்படி கப்பலில் சென்றிருப்பான்? ஏற்கனவே சொன்னது போலதான் அந்த கப்பற் பயணம் அப்படி என்பது ஒரு சாமானியமான பயணம் கிடையாது. நிச்சயமாக முசிறி, தொண்டி, பூம்புகார் இவை வெறும் துறைமுகங்கள் அப்படின்னு நாம் நினைக்கலாம். நிச்சயமாக இவை துறைமுகங்கள் அல்ல, இவை உலக வர்த்தக மையங்கள் என்றே சொல்லலாம். ரோமானியர்கள் தங்கங்கள் கொண்டு வந்தார்கள், மிளகு ஏற்றி சென்றார்கள். அன்றைய காலகட்டத்தில் பண்டை மாற்று முறை தானே இருந்தது. இங்கு தங்கத்தை கொடுத்து மிளகு ஏற்றி சென்றார்கள். மிளகு தங்கத்துக்கு ஈடானது அப்படின்னு சொல்லுவார்கள். புதுச்சேரி அருகே இருக்கிற அகழாய்வில் நடந்த ரோமானிய நாணயங்கள், அங்கே கிடைத்த ரோமானிய நாணயங்கள், மது ஜாடிகள்,
தமிழன் உலக வர்த்தக வரைபடத்தில் இருக்கிறான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழன் மிளகை மற்றும் ஏற்றி செல்லவில்லை, அவன் எடுத்து சென்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. உண்மையாகவே அவன் எடுத்து சென்றது தன்னுடைய அறத்தை எடுத்து சென்றான். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய கட்டடக்கலையை எடுத்து சென்றான். இன்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈழத்திலே இருக்கின்ற புலனறுவை சிவன் கோவிலாக இருக்கட்டும், அனுராதபுரத்தில் இருக்கின்ற கட்டுமானங்களாக இருக்கட்டும், அங்கிருக்கிற சிவன் கோவில்களை எல்லாம் நீங்கள் இன்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் சோழர்களுடைய கட்டுமானத்தினுடைய மிகச்சீரிய தொன்மையை புலப்படக்கூடியதாக இருக்கட்டும். இது எல்லாவற்றையும் கடந்து நாம் அங்கோர் வாட்டை எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும்? அதாவது இந்த அங்கோர் வாட் கோவில்கள் எல்லாம் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், ராமாயண மகாபாரத கதைகளை கூட மிக தெள்ள தெளிவாக அங்கே புடைப்பு சிற்பங்களாக சோழர்கள் வரைந்து வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, காலப்போக்கில் அது பௌத்தத்தை தழுவிக்கொண்டதில் அது பௌத்தத்தினுடைய தாக்கம் அங்கு ஏற்பட்டது அப்படி என்பது வரலாறு. சரி, இப்பொழுது நாம் இந்த தமிழர்களினுடைய வரலாற்று வணிகத்துக்கு வந்து விடலாம். முக்கியமாக இந்தோனேஷியாவில் இருக்கிற பரம்பனனம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. வியட்நாமின் சாம் நாகரிகம் கூட தமிழர்கள் சான்றுகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடலை வென்றவன் கலாச்சாரத்தையும் பரப்பினான் என்றால் அதுவும் மிகை அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும். வரலாறு என்பது வெறும் கடந்த காலம் அப்படின்னு சொல்லி நாம் கடந்து விட முடியாது. நிச்சயமாக உங்களுடைய பெருமையை எத்தனை நாளைக்கு பேச போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுபவர்களுக்கு இது வரலாறு என்பது நமது கடந்த காலம் அல்ல. வரலாறு என்பது நமது அடையாளம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். உண்மையாக ஒரு இனத்தோட இருப்பு, அதனுடைய மொழி, அதன் கல்வெட்டு, அதன் நினைவுகள் எல்லாமே வரலாற்றினுடைய தடமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம். எகிப்தில் கிடைத்த தமிழ் பிராக்மி கல்வெட்டுக்கள் ஒரு பெரிய உண்மையை எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன. அந்த உண்மை என்ன என்று சொல்லி பார்த்தால், இந்திய பெருங்கடல் என்பது தமிழனுக்கு ஒரு தடை அல்ல என்பதை தான். அதை ஒரு பாலம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். தமிழர்களினுடைய ஒரு பாலமாகவே இந்த இந்திய பெருங்கடல் இருந்ததென்றால் அவர்கள் எப்படி அதான் சொல்லுவார்கள் இல்லையா, திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த திரைக்கடலை தாண்டி செல்வது என்பது தமிழர்களுக்கு ஒரு அனாயாசமான ஒரு வேலையாகத்தான் அன்றைய காலகட்டத்திலே இருந்தது என்பது இதன் மூலமாக புலனாகிறது. வரலாற்றை அரசியல் கருவியாக பயன்படுத்திய முயற்சிகள் புதியவையல்ல. இன்றும் அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆதாரங்கள் பேசும்போது புனை கதைகளால் பெரிதாக நின்று பிடிக்க முடியாது என்று சொல்லியும் சொல்லலாம். உண்மையாக ஆராய்ச்சிகள், அகழாய்வுகள், மொழியியல் மரபணு ஆய்வுகள் இவை அனைத்தும் உண்மையை தேடுகிற ஒரு கருவிகளாக இருக்கும். நமது வரலாற்றை மீண்டும் நமக்கே சில நேரத்தில் திருப்பி படம் போட்டு காட்டுகின்ற கருவிகளாக இருக்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், உணர்ச்சியுடன் அல்ல, ஆதாரத்துடன் நாம் பேச வேண்டும். எகிப்தின் மணலில் புதைந்திருந்த தமிழ் எழுத்துக்கள் இன்று வெளிவர தொடங்கி இருக்கு. அவை நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை தான் சொல்லுகிறது. நீங்கள் உலகை இணைத்த, அதாவது உலகுக்கு மிகப்பெரிய பாலமாக இருந்தவர்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த குடிகள் நீங்கள் என்பது மட்டுமல்ல, அது ஒரு பெருமை பேசும் வரிகள் என்று மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. அது மிகப்பெரிய பொறுப்புக்குரிய வரி. நமது முன்னோர்களுடைய வரலாற்றை ஆராய்ந்து ஆதாரபூர்வமாக பாதுகாத்து அதை நடைமுறைக்கு எடுத்து வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழர்களாகிய தமிழர்களின் மரபணு கொண்ட அத்துணை பேருடைய மிகப்பெரிய ஒரு கடமையாகவும் வரலாற்று பொறுப்பாகவும் இருக்கிறது என்பதை யாராலும் மறுத்துவிடவோ கடந்து விடவோ மறந்து விடவோ முடியாது. காலங்காலமாக தமிழ் மண்ணில் அரங்கேறி வருகின்ற திரிவுகள் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நாம் ஈழத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு இனம் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் அங்கு ஈழத்தமிழர்கள் இன்றும் இருக்கிறார்கள். மற்றொன்று தரப்பு இல்லாத ஒரு வரலாற்றை இரவோடு இரவாக எழுதி உருவாக்கி மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லி தங்கள் பெயரையும் சேர்த்து போட்டுக் கொள்கிறார்கள். அல்லது இந்த உண்மையான மண்ணின் மைந்தர்களினுடைய பெயரை அழித்துவிட்டு தங்கள் பெயரை போட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக தேடி பார்த்தால் உண்மையாக ஈழத்தமிழர்களினுடைய நிலம் எங்கே புதைந்தது அப்படின்னு ஒரு கேள்வியையும் இந்த இடத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒரு தருவாயில் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால், சிங்கள இனம் தன்னை ஒரு தனித்துவமான இனமாக காட்டிக்கொள்ள முனைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வரலாற்று ரீதியாகவும் மரபணு ரீதியாகவும் பார்த்தால் சிங்கள இனம் பல்வேறு இனங்களின் கலப்பால் தான் உருவானது என்பது வெளிப்படையாக தெரிகிறது.
பெங்காலி, தெலுங்கு, மராட்டி, மலாய், வேடுவ, இந்தோனேஷியா மற்றும் தமிழ், ஆங்கில மொழி கலப்புகளோடு தான் இந்த சிங்கள மொழி என்பது இருக்கு. இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கு, நிறைய தமிழ் வார்த்தைகள் கூட சிங்கள மொழியில் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இது எப்படி மூத்த மொழி என்று சொல்லி தன்னை காட்டிக்கொள்ள முயல்கிறது ஈழத்தில் என்பதுதான் உண்மையாக வேடிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சிங்கள மொழி அப்படி என்பது விஜயனுடைய வருகை மட்டுமில்லாமல் ஆரிய திராவிட மொழி கலப்புகள் மூலமாகத்தான் சிங்கள இனம் உருவானது என்பதற்கு வரலாற்று ஆவணங்களும் வரலாற்று ஆய்வுகளும் இன்று வரைக்கும் இருக்கிற பட்சத்தில் சிங்களவர்கள் தாம் தனித்துவமான மொழிக்குரியவர்கள் என்று எப்படி மார்த்தட்டி கொள்ளலாம் ஒரு கேள்வியும் இந்த இடத்தில் இணைந்துதான் போகின்றது. சொல்ல போனால் மாலத்தீவு மக்கள் பேசுகிற திபேகி மொழியும் மராத்தியர்கள் மொழியும் சிங்கள மொழியுடன் நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல சிங்கள மொழியுடன் சமஸ்கிருதம், தமிழ், பாலி மொழியினுடைய கலப்பு, இவ்வாறாக பல திராவிட ஆரிய மொழிகளினுடைய கலப்புகள் இருந்ததாக நான் சொல்லியிருந்தேன். அதுபோல இந்த மாதிரி மாலத்தீவில் இருக்கிற மொழியோடையும் சேர்ந்து ஒரு நெருங்கிய தொடர்பு சிங்கள மொழிக்கு இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிங்கள மொழியை பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒரு குறுகிய ஒரு நில வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒரு மொழி மிகச் செழுமையானது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய அளவில் கல்வெட்டுகளாகவும் அல்லது ஓலைச்சுவடிகளாகவும் கிடைக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் சிங்கள மொழியிலான கல்வெட்டுகள் இருந்ததா அப்படின்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகுகின்ற ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். நாம் அண்மையில் எல்லோருமே தமிழ் பற்றியும் தமிழினுடைய பரவல் பற்றியும் தமிழர்கள் எங்கெல்லாம் சென்றார்கள் என்பது தொடர்பிலும் எகிப்தில் கிடைத்த கல்வெட்டில் இந்த சிகை கொற்றன் சம்பந்தமான சில விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? சரி, அந்த சிகை கொற்றன் அப்படின்னு சொன்னால், சிகை என்று சொன்னால் நாம் யாவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். சிகை என்றால் முடி அல்லது கிரீடம் அப்படின்னு சொல்லியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தலையில் அணிகின்ற மகுடம் கிரீடம் அப்படின்னு சொல்லியும். கொற்றன் என்று சொன்னால் தலைவன் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு அரசன் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். எகிப்தினுடைய பள்ளத்தாக்கு அரசர்கள் கல்லறைகள் சுமக்கும் அந்த பள்ளத்தாக்கள் தமிழி என்று எழுத்தில், அதாவது கல்வெட்டு பிராக்மி எழுத்துக்களில் 8 இடங்களில் சிகை கொற்றன் என்ற பெயர் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு தெளிவான ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாம் உலகமெங்கிலும் கிடைத்து கூட இந்த தமிழி எழுத்துக்களை அந்த பிராக்மி எழுத்துக்களை சிங்கள மொழி எழுத்துக்கள் என்று உரிமை கொண்டாடுபவர்களை நினைத்தால் சில நேரத்தில் சிரிப்பதா அழுவதா என்று தெரியாத ஒரு தருணத்தில் தான் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். குறிப்பாக தமிழர்கள் அதிகம் பறந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல, ஈழத்தில் இலங்கையில் பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற பெயரில் நிறைய விஷயங்களை அல்லது வரலாறுகளை திரிவுபடுத்துவதற்கு இன்று வரைக்கும் இலங்கை அரசினுடைய ஒரு தொகுதி, ஒரு கிளை அல்லது அது ஒரு ஒரு பணியை சீரிய முறையில் செய்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இரவோடு இரவாக ஏதோ ஒரு இடத்தில் ஒரு புத்தர் சிலையை வைக்க வேண்டியது, அதற்கு பிறகு அதற்காக மிகப்பெரிய பதட்டங்களை உருவாக்க வேண்டியது, சிறை சென்றாலும் மீண்டும் திரும்பி வர வேண்டியது, இது சமகாலத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளாக இருக்கிறது. தொன்று தொட்டு, அதாவது அன்றிலிருந்து இன்று வரை இந்த மாதிரியான பல விஷயங்களை நாம் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு. நமது நிலம் என்று சொன்னாலும் கூட சில இடங்கள்ல வழிபாடு செய்வதற்கு கூட மிகப்பெரிய அளவிலான தடை இருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்ற இந்த புனைவுகளை எல்லாம் நாம் மௌனமாக கேட்டுக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் மௌனம் சம்மதம் என்று எடுத்து அடுத்த கட்டமாக வரலாறுகளை எழுதி விடுவார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய தமக்கையாருடைய காலத்திலே இலங்கைக்கு புத்த மதம் கொண்டு படுகின்ற பொழுது, அதாவது சங்கமித்தே இலங்கைக்கு வருகின்ற பொழுது அங்கே ஆண்ட மன்னன் தேவ நம்பிய ஈசன் எனவும், அந்த தேவ நம்பிய ஈசனுடைய தந்தையின் பெயர் மூத்த சிவன் எனவும் இருந்ததாக வரலாற்று புத்தகங்களில் தான் படித்ததாக சொல்லியிருந்தார். ஆனால் நான் இலங்கையில் இருக்கின்ற பொழுது நான் படித்த புத்தகங்களில் எப்படி படித்தேன் என்றால், இன்று வரைக்கும் நீங்கள் படிப்பதுதான், அதாவது இலங்கைக்கு பௌத்த மதம் வருகின்ற பொழுது அங்கே இருந்த மன்னனுடைய பெயர் தேவநம்பிய திஸ்ஸ என்று சொல்லியும், அந்த தேவநம்பிய திஸ்ஸனுடைய தந்தையாரனுடைய பெயர் முட்ட சீவ என்று சொல்லியும் தான் நான் படித்தேன். அதே போல குளக்கோட்ட மன்னன், அதாவது குளக்கோட்ட குளத்தை கந்தலாய் குளத்தை கட்டிய மன்னனுக்கு பெயர் குளக்கோட்டன் என்று தமிழ் மரபுகள், இந்தியாவில் இருக்கிற தொன்மை வரலாறுகள், தமிழகத்தில் இருக்கின்ற கல்வெட்டுகள் எல்லாம் இருந்தாலும் கூட இன்று வரைக்கும்
இலங்கையினுடைய வரலாற்று பாட புத்தகத்தில் 2ஆம் அக்ரபோதி என்றுதான் தமிழர்கள் தமது வரலாற்றையே படிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய துர்ப்பாக்கிய நிலையில் தான் இருக்கிறோம். வரலாறுகள் என்பது நாம் மார்த்தட்டி பேசப்படக்கூடியது அல்ல, நாம் வாழ்ந்த தடங்களை பதிவு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆவணம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. சரி, நிச்சயமாக தமிழன் கடலை வென்றான், தமிழன் வரலாற்றில் வெற்றி தடம் பதித்தான், கடாரம் முழுவதும் கையாண்டான், இப்பொழுது எகிப்து வரைக்கும் சென்றிருக்கிறான் என்று சொல்லி நாம் தமிழ் வீரம் பேசிக்கொண்டு இருப்பதில் பயனா என்று சொன்னால் நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஈழத்தில் நமது தமிழ் வரலாறு எப்படி மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு நமது வரலாறு எப்படி கல்வியாக புகட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சமாவது சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இலங்கையில் இருக்கிற புத்திஜீவிகள் இது தொடர்பில் ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். தமிழர்களையும் தமிழர் வரலாற்றையுமாவது குறைந்தபட்சம் காப்பாற்றுகின்ற ஒரு முனைப்போடு செயற்பட வேண்டும் என்பது அனைவருந்தும் ஒரு வேண்டுகோளாகத்தான் இருக்கிறது. மற்றும் ஒரு தடம் 360 காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.